சிம் பயோடெக் ஃபார்மா நிறுவனத்தோட ஐபிஓ வந்திருக்கு. இந்த நிறுவனம் வந்து என்னென்னலாம் பண்றாங்க? இந்த ஐபிஓல வந்து அப்ளை பண்ணா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? அப்படிங்கிற முழு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐபிஓ டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம். சிம்பயோடெக் ஃபார்மா லேப்ங்கிறது வந்து மருந்து தயாரிக்கிறாங்க இல்லையா? அந்த மருந்துக்கு தேவையான முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து தயார் பண்ணி குடுக்குற நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தோட அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, ஸ்ட்ராங் ஏபிஐ பொசிஷன். அதாவது ஏபிஐங்கிறது மருந்துக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் தயார் பண்றாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அத தான் சொல்றேன். இதுல வந்து ஸ்ட்ராங்கான பொசிஷன் வந்து இவங்க வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜா பார்க்கப்படுது. பேக்வேர்ட் இன்டகிரேஷன் முக்கிய ரா மெட்டீரியல் மற்றும் இன்டர்மீடியேட் ஃபார்வர்டு இன்டகிரேஷன் இருக்கிறதுனால எக்ஸ்டர்னல் சப்ளையர் மீதான டிபெண்டன்சி வந்து குறைக்க முடியும். நல்ல எபிட்டா மார்ஜின் இருக்கு. 2026 ஃபினான்சியல் இயர்ல 231 கோடி எபிட்டா வந்து காட்டியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 26.6% இருக்கு. நாலாவது அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா குளோபல் கஸ்டமர் நிறுவனம் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏசியா உள்ளிட்ட சந்தைகளை வந்து ஜென்ரிக் மற்றும் ஸ்பெஷலிஸ்ட் பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு வராங்க. மார்ச் 2026 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட டொமஸ்டிக் மற்றும் 150க்கும் மேற்பட்ட எக்ஸ்போர்ட் கஸ்டமர்ஸ் இருப்பதா சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா டெப்ட் குறைக்கிறதுக்காக ஐபிஓ வந்திருக்கிறதாவும் அதில் வந்து ஐபிஓ மூலமாக கிடைக்கிற காசுல 112 கோடியை வந்து கடனை அடைக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து முக்கியமான வாய்ப்பா பார்க்கலாம். இந்த நிறுவனத்திற்கு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐ மீது மட்டும் அதிக டிபெண்டன்சி இருக்கு. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 96% பார்த்தீங்கன்னா ஏபிஐ ப்ராடக்ட் மூலமா மட்டும்தான் ரெவன்யூ வந்து வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் தான். சில முக்கிய கஸ்டமர் மீது வந்து ரெவன்யூ டிபெண்டன்சி இருக்கு. பெரிய கஸ்டமர் வந்து இழந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு சேல்ஸும் ப்ராஃபிட்டும் வந்து பாதிக்கப்படலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ரிஸ்க். ஃபார்மா மேனுஃபேக்சரிங்கிறனால யூஎஸ்ல அப்புறம் யூரோப்ல போன்ற நாடுகள்ல வந்து ரெகுலேஷன் வந்து ஏதாவது மாத்தினாங்கன்னா அப்ப இந்த நிறுவனத்தோட ப்ராஃபிட் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ்போர்ட் டிபெண்டன்சியை வந்து ரொம்பவே சார்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 67% வந்து எக்ஸ்போர்ட் மூலமா மட்டுமே ரெவன்யூ வருது. ஒரு முக்கியமான இது. கரன்சி வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்போது இந்த நிறுவனத்துக்கு வந்து ரெவன்யூ வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதே நேரம் அட்வான்டேஜும் இருக்கு இதுல. ப்ராஃபிட் குரோத் வந்து கன்சிஸ்டன்சியா இல்ல. சில டைம் வந்து ஏறுது, சில டைம் இறங்குது. அது மாதிரியான ஒரு இது பார்க்குறோம். 100 கோடியா இருந்தது 2024ல 96 கோடியா குறைஞ்சு திருப்பி 109 கோடியா இருக்கு. இதை வந்து நம்ம பார்க்கணும். ஐபிஓ டேபிள் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆகஸ்ட் 24ஆம் தேதி இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு 27ஆம் தேதி க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் வந்து 28ஆம் தேதி. அலாட் ஆகாதவங்களுக்கு வந்து 31ஆம் தேதி ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். ஷேர் வந்து என்னைக்கு கிரெடிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதே நாள்ல ஆகஸ்ட் 31ஆம் தேதி கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஐபிஓ டீட்டெயிலை பொறுத்தவரை ஃபேஸ் வேல்யூ வந்து ₹2 இருக்கு. பிரைஸ் பேண்ட் வந்து ₹938 இருந்து ₹988 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு குறைஞ்சபட்சம் 15 ஷேர் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். என்எஸ்சி, பிஎஸ்சி ரெண்டுத்துலயுமே வந்து லிஸ்ட் ஆகுது. ஒருவேளை நீங்க இந்த நிறுவனத்துல வேலை செய்யறவங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு ஷேருக்கு ₹90 வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1757 கோடி வந்து டோட்டல் இஷ்யூவா வருது. அதாவது கிட்டத்தட்ட 1,77,00,000 ஷேர் வந்து இஷ்யூ ஆகுது. இல்ல ஃப்ரெஷ் இஷ்யூவா மட்டும் 150 கோடியாகவும் ஆஃபர் ஃபார் சேல் முறையில் வந்து 1607 கோடியாகவும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாட் சைஸை பொறுத்தவரை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு லாட்டு குறைஞ்சபட்சம் 15 ஷேர் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். அப்ப வந்து குறைஞ்சபட்சமா ₹14,820 முதலீடு பண்ணணும். ரீட்டைலர் மேக்ஸிமம் 13 லாட் வரை அப்ளை பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 195 பங்குகளுக்கு ₹1,92,660 முதலீடு பண்ற மாதிரி இருக்கும். இதுவே HNI கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து குறைஞ்சபட்சம் 14 லாட் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 210 ஷேருக்கு ₹2,07,480 நீங்க முதலீடு பண்ண தயாரா இருக்கணும். மேக்ஸிமம் உங்களால் வந்து 67 லாட் வரை வாங்க முடியும். ஐபிஓல வந்து 35% வந்து ரீட்டைலர் வாங்கலாம். கம்பெனியோட ஃபினான்சியல்னு எடுத்துக்கும் போது நல்லா இருக்கிறதா தான் பார்க்குறோம். நம்ம வந்து 2024ல வந்து அசெட் வந்து 1,294 கோடியிலிருந்து இப்ப 2026ல 1,780 கோடியா அதிகரிச்சிருக்கு. டோட்டல் இன்கம்னு எடுத்தாலும் 723 கோடியிலிருந்து 872 கோடியா வந்து அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ப்ராஃபிட் வந்து குறைஞ்சி ஏறி இருக்கிறத இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணோம். 100 கோடியா இருக்கிறது 96 கோடியா போன வருஷம் குறைஞ்சி இப்ப வந்து திருப்பி 109 கோடியா அதிகரிச்சிருக்கு. எபிட்டா பொறுத்தவரையும் நல்லாவே அதிகரிச்சிருக்கு. 230 கோடியா இருக்கு. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸும் வந்து நல்லா ஏறி இருக்கு. 709 கோடியில இருந்து 1145 கோடியா அதிகரிச்சிருக்கு. அதே நேரம் பாரோவிங்கும் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் 387 கோடி கடன் இருக்கிறத இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும். கீ
பெர்ஃபார்மன்ஸ பொறுத்தவரையும் உங்களுக்கு ROI 12% இருந்து 11% வந்து குறைஞ்சிருக்கு. ROC பார்த்தீங்கன்னா 11.80 11.56% வந்து குறைஞ்சிருக்கிறத நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணணும். IPO வேல்யூஷன பொறுத்தவரையும் ஏர்னிங் பெர் ஷேர் வந்து ரூ. 17.82 வந்து இப்ப இருக்கு. போஸ்ட் IPO வந்து ரூ. 17.39 வந்து அது குறையும். PE பொறுத்தவரையும் 55.44 இருக்கிறது 56.81 அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட போட்டியாளர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோமா, கான்கார்ட் பயோடெக் டிவிஸ் லேப் இருக்கு, கோஹென்ஸ் லைஃப் சயின்ஸ் இருக்கு, லாரஸ் லேப் இருக்கு. இது எல்லாமே வந்து இதோட போட்டியாளர்களா இருக்காங்க. அந்த போட்டியாளர்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு PE வேல்யூ வந்து கம்மியா இருக்கிறத நம்ம நோட் பண்றோம். ஏன்னா டிவிஸ் லேப்ல 73 வரை இருக்கு. லாரஸ் லேப் பார்த்தீங்கன்னா 113 PEல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரம் இந்த இதுக்கு வந்து PE வந்து 56.81 தான் இருக்கு. மத்த கம்பெனிகளோட கம்பேர் பண்ணும்போது PE வந்து கம்மியா இருக்கிறத இந்த இடத்துல நம்ம நோட் பண்றோம். மார்க்கெட் சென்டிமெண்ட்ட பொறுத்தவரை உங்களுக்கு நல்லாவே புல்லிஷா இருக்கு. இப்ப நெறைய பேர் வந்து IPO வந்து ஆர்வமா வாங்குறனால மார்க்கெட் நல்லாவே வந்து புல்லிஷா இருக்கு. அதேபோல வர IPOக்கள் எல்லாமே வந்து ப்ராஃபிட்டோட தான் வந்து ஓப்பன் ஆகுது. இதுவும் ஒரு அட்வான்டேஜா பார்க்கணும். கிரே மார்க்கெட் பிரீமியம் பொறுத்தவரை இன்னைக்கு டைம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா 39% வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 5,800 வரையும் ப்ராஃபிட் கிடைக்கலாம். இது இன்னைக்கு பிரைஸ் ரேட் மட்டும் தான். இது போக போக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. AI பிரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ரூ. 1,332 லிஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கட் ஆஃப் பிரைஸ் வந்து ரூ. 988 இருக்கனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 5,200 ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தற்போதைய நிலைமையா இருக்கு. நீங்க இந்த IPOல அப்ளை பண்ணீங்களா மாட்டீங்களாங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.